Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பாத்துருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான அலைட் மோஷன் வீடியோ தான். நம்ம வந்து ஈஸி எப்படி நம்ம கைன்மாஸ்டர்ல எடிட் பண்ண போறது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோஸ் நீங்க பார்த்தா மட்டும் தான் இந்த கலர்ல கலர்ஃபுல்லா நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன் சொல்றேன் அப்படினா வந்து நீங்க நார்மலா செட் பண்ணீங்கன்னா இந்த கலர்லாம் இருக்காது. இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து சேஞ்ச் பண்ணனும் எல்லாமே டிஃபரண்டா மேக் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோலயே நீங்க வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அதனால இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. என்ன மெத்தட்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மெத்தட்ல நீங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லுங்க फ्रेंड्स. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து 1:1 ரேஷியோ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 1:1 செட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து மீடியா அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன பிக்னாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த பிக் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இத வந்து டிக் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஐகான் இருக்கும் நெக்ஸ்ட் இருக்க நெக்ஸ்ட்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கனாலே அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் போல தெரியும். நெக்ஸ்ட் வந்து இத கரெக்ட்டா Black கலர் border தெரியாத மாதிரி இத வந்து கரெக்ட்டா ஜூம் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு வந்து மூவ் ஆகணுமோ அதை வந்து கரெக்ட்டா ஜூம் பண்ணி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் டு மார்க் கொடுக்க கூடாது. மேலே இருக்க டிக் ஆப்ஷன் மட்டும் தான் கிளிக் பண்ணனும். நெக்ஸ்ட் இத வந்து நான் ஒரு 7 செகண்ட்க்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இத நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா மூவ் ஆகும். இத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கரெக்ட்டா 0 ஆக்கி வெச்சுக்கோங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? கலர் ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த அட்ஜஸ்ட்மென்ட்லயே நீங்க வந்து இத -255 வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகி தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணனும் அப்படினா வந்து இது ஒரு 7 செகண்ட்க்கு தான் இருக்கு. இத வந்து ஒரு 14 செகண்ட்க்கு 30 செகண்ட் வரை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இத வந்து 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இன்னொரு 15 செகண்ட்க்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்க செட் பண்ணீங்க அப்படினா வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற இமேஜும் மூவ் ஆகுறது கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இனி வந்து என்ன செட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பாத்தீங்க அப்படினா அலைட் மோஷன்ல வந்து இது வந்து கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா அலைட் மோஷன் அந்த இத கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வேணா வந்து இத கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்ட்டா 1:1க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்க அப்படினா 4:5 ரேஷியோக்கு கரெக்ட்டா வந்து செட் ஆகும். இது வந்து இனி என்ன பண்ணனும் அப்படினா பாத்தீங்கன்னா கீழ வந்து blending அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் நீங்க வந்து ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க, இல்லனா மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க, ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுல தான் ஏதாச்சும் செட் பண்ணனும். இப்போ வந்து நம்ம ஸ்கிரீனுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க ஸ்கிரீனுக்கு சேஞ்ச் பண்ணா கூட அந்த கலர்ஸ் வந்து டல்லா தான் இருக்கும். ஓகேவா? டார்க்கா இருக்காது. அதனால என்ன பண்ணனும் அப்படினா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்க அப்படினா அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் லாஸ்ட் இருக்க கூடியத +55 வச்சிட்டு செகண்ட் ஒன் இருக்கு, அதை மட்டும் லைட்டா +22 அப்படினு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படினா வந்து கொஞ்சம் டார்க்கா உங்களுக்கு வந்து கலரா தான் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு பாத்துக்கலாம். லேயர் இருக்கு, மீடியா இருக்கும். இது வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இத வந்து செட் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து 1:1 ரேஷியோக்கு கரெக்ட்டா வந்து கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எந்த பிளேஸ்ல எல்லாம் டிராயிங் இருக்கோ அதை மட்டும் நீங்க கிராப் பண்ணி செட் பண்ணாலும் ஒண்ணே இல்ல. இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து செட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்க அப்படினா blending அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலனா ஓவர்லே தான் கொடுக்கணும், வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண கூடாது. ஓகேவா? கொஞ்சம் நல்ல டார்க்கா இருக்குதா அந்த opacity அந்த ஆப்ஷன் இருக்கா, அத மட்டும் லைட்டா வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு 80 83ல நீங்க செட் பண்ணீங்க அப்படினா ரொம்ப எல்லாம் டார்க்கா தெரியாது. நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணீங்கனா நான் வந்து டிஸ்ப்ளேல காண்ற மாதிரி எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா வந்து பேக்ரவுண்ட் ஆடியோ சாங் மட்டும் நம்ம என்ன செட் பண்ணல. இந்த லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சாங் ஃபோல்டர் இருக்கும், ஃபோல்டர்ல போய் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வீடியோவா ஆடியோவா எப்படி செட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியால இப்போ நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை இப்போ நான் வந்து செட் பண்றேன். செட் பண்ணதே எனக்கு வந்து கரெக்ட்டா இப்படி தான் இந்த பேஜ்ல இருக்கும். கீழ பாத்தீங்க அப்படினா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாதே எனக்கு வந்து இந்த ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவை டெலீட் பண்ணேன் அப்படினா வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணேன் அப்படினா வந்து இமேஜ் மூவ் ஆகும், லிரிக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து மூவ் ஆகும். ஓகேவா? அந்த டிராயிங்ஸ் வந்து எதுல இருக்குதோ அதுல மட்டும் தான் கரெக்ட்டா ப்ளே ஆகும். அதனால உங்களுக்கு டிராயிங்ஸ் எதுல எல்லாம் இருக்குதோ அதை நீங்க ஸ்ப்ளிட் கொடுத்து கட் பண்ணியும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ வந்து இது வந்து ஒரு மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுட்டோம். மேலே வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியம். இது வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் தான் வந்து செட் பண்ணணும். ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் மார்க்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இமேஜை வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணி கலர் ஃபில்டராக நீங்கள் வந்து ஒரு மெத்தடில் செஞ்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட்லையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னொரு மெத்தட் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் என்ன மெத்தட் அப்படின்னா இப்போ வந்து இந்த இமேஜோட கலரை வந்து நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ தான் கலர்ஃபுல்லாக தெரியுது. இல்லை நான் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேவா, பின்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை வந்து ரொட்டேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியும் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து தெரியும். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ரொட்டேஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே மிரரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மிரரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மிரரிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே வந்துட்டு ஓகேவா, நீங்கள் வந்து இந்த சைட் போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், மிரர் பண்ணி வச்சுக்கலாம். டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் 4 சைடுமே உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை வந்து செட் பண்ணலை. ஓகேவா, 1 சைடே நான் வந்து யூஸ் பண்ணிக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து இது ஒரு மெத்தட். ஓகேவா, 4 சைடுமே இந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் நீங்கள் வந்து இது செட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஸ்னோ வீடியோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னும் நிறைய மெத்தடில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் ஃபில்டர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி கூட இதை வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி காணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் ஃபில்டர்லேயும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டார்க்னஸ் அந்த இதெல்லாம் தெரியும். ஓகேவா, பார்த்தீங்களா, இப்போ வந்து ட்ராயிங்கில் நம்ம வந்து வேறு கலர் ஃபில்டர் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு கலரில் வந்து அந்த ட்ராயிங் வந்து தெரியும். இப்போ இந்த கலர் ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலரில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்களுக்கு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்தும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா வந்து இதில் எந்த ஆப்ஷனுமே கொடுக்காம நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் சாங் எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு 1 டைம்க்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பிடிச்சிருந்து அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட்க்கு ஷேர் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை யாரெல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டும் இதே போல் டெம்ப்ளேட் வீடியோஸ் வேணுமா இல்லாட்டா வந்து லிரிக்ஸ் வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking.